ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் கார்பரேஷன் லிமிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா சுந்தராபுரம் அப்படிங்கிற ஏரியால சூப்பரா ஒரு வடக்கு பார்த்த ஒரு லேண்ட் வந்து கொண்டு வந்திருக்கேங்க. கிட்டத்தட்ட 7.5 சென்ட்ல வந்து அமைச்சிருக்கக்கூடிய லேண்டு. வடக்கு பார்த்து 23 அடி ரோடுங்க முன்னாடி. உங்களுக்கு சூப்பரான இந்த லேண்டை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் வந்து ஒரு பிசினஸுக்காக ஒரு சின்ன ஷெட்டு போட்டு இடம் தேடுறீங்கனாலும் சரி, இல்ல நீங்க ரெசிடென்சியல் ரோட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கணும், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே இருக்கணும், அதுவும் சிட்டி லிமிட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்கனாலும் சரிங்க, உங்க எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய வகையில சூப்பரா லேண்டை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? லேண்டோட டீட்டெயில்ஸை ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவில் தெளிவா பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டை விட கம்மியான ரேட்ல தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற அந்த எண்ட் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு காமிச்சிடுறேங்க. ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த கார் போகுது இல்லைங்களா, இதுதான் வந்து மெயின் ரோடுங்க. மதுக்கரை டு சுந்தரபுரம் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சைட்டு, அது முடிச்சோன்னா அப்படியே தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்துடுதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு சைட்ல உங்களுக்கு வந்து பாருங்க ஒரு 46 அடி கிடைக்குது. பின்னாடி போக போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 அடி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு 14-15 அடி கிராஸ் வருதுங்க. அது வந்து ஜலமூலை இழுத்து இருக்குது. ஓகேங்களா? சைட்ல பொறுத்தளவுக்கு 2 சைடு கார்னருமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 86 அடி வந்துருது. ஸோ கிட்டத்தட்ட வந்து 7.5 சென்ட் பக்கம் வருதுங்க. இதுதாங்க பிளாட்டு. இது அப்படியே தான் நான் சொல்ற மாதிரி 4 சைடுமே கல் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ கல் எல்லாமே மிஸ் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சுத்திலுமே பாருங்க காம்ப்ளெக்ஸ் ஆயிருக்கு. இங்க எல்லாம் வீடுக தான். ஓகேங்களா? பின்னாடி எல்லாமே வீடுக தான். இங்க இருக்கிறதுலே கேப்பான இடம் மட்டும் இது மட்டும் தாங்க, வேற எதுவுமே இல்லை. நல்ல சிட்டி லிமிட்ல சூப்பரான சைட்டு. ஸோ இந்த லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நான் நம்புறேங்க. நல்ல ஒரு சிட்டி லிமிட்ல தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் பர்பஸா இருந்தாலும் சரி, ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸா இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் டைப் நீங்க எதாவது போடணும்னு நினைச்சாலும் சரி, கண்டிப்பா இந்த லேண்டை நீங்க தாராளமா உங்களுக்குலாம் சூட் ஆகுங்க. கொஞ்சம் கோர்ஸ் இருக்கு. இந்த கார்னருங்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரேட் வைஸ் நெகோஷியேட் பண்ண முடியும். மித்தபடி லீகல் எல்லாமே வந்து கிளியரன்ஸா வச்சிருக்கிறாங்க. பட்டால இருந்து எல்லாமே தெளிவா இருக்குங்க. ஓகேங்களா? இந்த லேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தாராளமா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னு நான் நம்புறேங்க. இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வெயிட் பண்ணாதீங்க, உடனே ஸ்க்ரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிட்டி லிமிட்ல கம்மியான பட்ஜெட்ல லேண்டு கிடைக்கிறது ரொம்பவே சிரமங்க. ரேட் என்னன்னு தானே கேட்குறீங்க? ரேட் ஒன்றும் இல்லைங்க, சென்ட்டுக்கு வெறும் 15 லட்ச ரூபா சொல்றாரு. இங்கிருந்து டவுன் பஞ்சாயத்துக்கு நீங்க போனாலும் சரி, கிணத்துக்கடவு இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி கிணத்துக்கடவுக்கே நீங்க போனீங்கனாலும் சரிங்க, மெயின் ரோட்டுக்கு பக்கத்துல 20-21 லட்ச ரூபா சென்ட் ரேட் சொல்லிட்டு இருக்கிற நிலமையில இங்க சிட்டி லிமிட்டுக்குள்ள, அது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 2வது சைட்னு சொல்ல வரேன். இந்த 2வது சைட்டு 23 அடி ரோடு பேஸ்ல இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இவ்வளவும் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல 15 லட்ச ரூபா தாங்க சென்ட்டுக்கு சொல்றாரு. இந்த 15 லட்சத்துல இருந்தும் நெகோஷியல் ஆபருக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நெகோஷியபிள் பிரைஸ்ல உடனடி இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரேங்க. 7.5 சென்ட் கொஞ்சம் கோர்ஸ் இருக்கிறத நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருந்தேன். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டா மட்டும் ஸ்க்ரீன்ல தெரியிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தர் நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சேனலை வந்து அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்ல நல்ல வீடியோஸ் மார்க்கெட் வேல்யூட கம்மியாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க. இதனால நீங்க என்னோட கஷ்டத்தை நீங்க நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க. கஷ்டப்பட்டு எல்லா வீடியோ எடுத்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறீங்க, சான்ஸை விட்டுறீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. நான் வீடியோ போட்டேன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன உடனே நீங்க பார்த்துட்டு கால் பண்ணலாம். நல்ல ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறது. ஓகேங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி மக்களே.